காக்கக்கூடிய கடவுள் சுப்பிரமணியர் கடவுள். ஆனா அவங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்குது. ஆனா அவங்க குலதெய்வம் அவங்களுக்கு அர்ப்பணம். ஆமா. யாருன்னா அவங்க எனக்கு பிடிக்கும், என் குலதெய்வம், நான் சொன்னா கனவுல நினைச்சா நடந்தா கனவுல என்ன தென்படுதோ அது நாளைக்கு நடக்கும். அப்படியெல்லாம் ஒரு சாமிகள் இருக்குது. இருந்தாலும் நீ வந்த உடனே நீ வளர்றிய அது என்ன? ஒரு பொண்ணு வந்தா எனக்கு ஒரு பெராக்குமா. ஓ, ஒரு பாட்டு கிளம்பும். பெராக்கு இல்லடா பைத்தியம். காலையில கிடக்குது கஞ்சி எடுத்து இருக்கட்டும். டேய், அத வாயால அப்படியே சொல்லு. பண்ணபுரம் ரோடு பக்கம் தாண்டி வீடு பருத்தி கொள்ள காடு 10 மணிக்கு வாடி. 10 மணிக்கு வரதா? ஆமா. முருகா, ஓ இயேசுவே நீ சொல்லிட்ட. சரி, ஏன் இயேசுவே சொல்ல? என் முருகன் குடிக்கார நாம் புள்ளாருக்கா போறேன். சொல்லுமா பாட்டி. கோட்டமருதூர் நகரிலே இரண்டாவது டைம் நம்ம கூத்தாடுறோம். இரண்டாவது டைம் கூத்தாடுறோம். ஆனா முன்ன வந்து ஆண்டவன் பார்க்காம போயிருப்பாங்க. இவங்க எல்லாம் யாரு? கோட்டமருதூர்ல இருக்கிறாங்க. என் அண்ணன், என் தம்பி, எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, இப்படி அக்கா, தங்கச்சி, பெரியம்மா, சித்தாத்தா, இப்படி உற்றார் உறவினர் எல்லாரும் இருக்கிறாங்க. அதனால ஆனா ஒண்ணு, இந்த பக்கம் இருக்கிற ஜமா அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அது அந்த இடம் அப்படி. ஏன்னா கோட்டக்காட்டுல போய் பேசாதரா நீ பேசாம இருப்பாங்களா? அந்த இடம் எப்பேற்பட்ட ஆள் வந்தாலும் அடங்காது. அது அந்த இடம். சரி விடு. நீ குடுக்குற 100 ரூபாய் காசை வாங்கிட்டு நான் உன் முதுக தொடிச்சேன்னா எங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, மாமா, பெரியப்பா, சித்தப்பா என்ன சொல்லுவாங்க? தொடைக்கும் போது அத்தா என் ஒரு அம்மன் இடத்துல பிரார்த்தனை வச்சா ஒரு அங்க பிரார்த்தனை செய்யணும். மஞ்சள் தண்ணி தலையில் ஊத்தி வேப்பஞ்சாலை கட்டிக்கிட்டு கோயில சுத்தி அங்க பிரசனம் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் எப்போது அங்க பிரசனம் பண்ணுவாங்க? அவங்க எப்படி தெரியுமா? 9:30 மணிக்கு கொண்டாந்து பாய விரிச்சு போட்டு 10 மணிக்கு வந்து படுத்து ஒரு தடவை மல்லாந்து படுப்பாங்க, ஒரு தடவை ஒருங்கிச்சு படுப்பாங்க, ஒரு தடவை கவுந்து படுப்பாங்க. பாயிலே அங்க பிரஸ்தானம் வர்றாங்க. அப்படியா? உடம்பொலிக்காத அங்க பிரஸ்தானம். அறிவு கட்டவனே, என்ன அது அப்படி கிடையாது. பெரியாய் அம்மனுக்கு ஓரிரவு கண் விழித்து இருந்து மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? தாயை என்னை ஏற்படுத்தாய், சஞ்சலத்திலே விடுத்தாய், உன் கோயில் வந்து சுற்றி உன்னை கும்பிட்டேன் அம்மா. எங்கள் குறைத்திற்கும் குலதெய்வம் நீதான். தானேகி சம்பந்தருக்கு ஞானப்பால் அளிப்பவளே, நாங்கள் எடுத்த திராக சுத்த பொய்யம்மா. ஞாபகம் எங்கள் மீது வையம்மா. வையம் மீது உன்னாட்சி, வாமதுரை மீனாட்சி, கை கண்ட தெய்வம் காஞ்சி காமாட்சி, கருணை தரு வாழ்வை விசாலாட்சி. இந்த விசாலமான பூமி, இந்த விலாசியும் மக்களின் தச உதாரண தங்கை ஆழமா சூர சம்பாரம் முடித்த
அளித்தது உன் வேலம்மா. வேலம்மா. வேலவன் விநாயகனே ஞானம் எல்லாம் பெற்றவனே சூலம் பேந்தி மக்கள் துயர் ஓட்டம்மா சொல்ல சொல்ல இருக்குது இந்த பாட்டம்மா ஆமா. அப்படின்னு சொல்லி அம்மன் அருளை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த முப்பூசை விழா நடத்தி பூஜை செய்து ஆமாம்மா. எல்லாரும் உட்கார்ந்து பாக்குறாங்க. ஆமா. இதுல குற்றம் கண்டுபிடிக்கிறது எதுவும் கிடையாது. இருந்தாலும் இந்த பெரியாயம்மன் சாதாரணவங்களா